Palms forward facing the ceiling. Spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Take another deeper breath. Om. Take another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க அவை பிராட்டியோட தொடர்ந்து பயணிக்கலாம். பாருங்க, பாக்கியம்மா வந்துட்டாங்க இன்னைக்கு. போன கிளாஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் இஸ் ஃபைன். நமஸ்காரம்மா, வாங்க சௌந்தர்யா மேடம் வாங்க. நமஸ்காரம். நாம இப்போ தன்பால் என்ற ஒரு அதிகார கோர்வையில் இருக்கும். வீட்டு நெறிப்பால்ல நம்ம எப்படி நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கான இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவை பிராட்டி வழிகாட்டினார். திருவருட்பால்ல நீ அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டீன்னு என்னெல்லாம் நீ அனுபவிப்ப, அதுக்கு இறைவனுடைய அருள் எப்படி உனக்கு துணை இருக்கும் அதையும் சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம சைக்கிளோட கத்துக்கிறோம். முதல்ல ஒரு கூட்டமே இல்லாத பாதையில விழிச்சிருக்கிற ஒரு கிராம தெருவிலையோ ராத்திரியோ நம்மள அப்பா முதல்ல சைக்கிளோட சொல்லித்தர, கூடவே பின்னாடியே ஓடி வராங்க. உங்க அண்ணாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆயிட்டு போனீங்கன்னா ஜாக்கிரதை, முதல்ல போ, ரோட்ல கார் கீர் வந்துடும், ஜாக்கிரதை, தே காஷன் யூ. அப்புறம் அவனுக்கு நல்லா கத்துக்க வந்துடுத்தன அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பத்திரமா போய் திரும்பி வா சொல்லுவாங்க, டாட்டா சொல்லுவாங்க. அதுதான் வீட்டு நெறிப்பால். திருவருட்பால் என்பது நீ இப்படி அழகா தெரிஞ்சுக்கிட்ட விடுறதுக்கு, இப்படிப்பட்ட கலையை நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணலாம். என்ன சைக்கிள போற கலை வந்து உனக்கு பக்கத்து வீட்டு பாட்டிக்கு போய் காய்கறி வாங்கி கொண்டு தரலாம். யாருன்னா வழியில நின்னாங்கன்னா அவளுக்கு லிப்ட் தரலாம், அவங்களுக்கு வேண்டியதை பண்ணலாம். ஒரு அவசர ஆவசத்துக்கு ஓடி போய் உதவி பண்ணலாம். அது மிக உயர்ந்தது என்று திரு அருள்பால். அப்பொழுது இந்த உலகமே உன்னிடம் அன்பு செலுத்தும். இயேசுபிரான் சொல்ற, நீங்கள் ஒருவருக்கு அன்பு காட்டினால் அந்த அன்பு 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். நீ ஒருவருக்கு ஒரு நல்லது செய்தால், நன்மையை செய்தால் அந்த பிரபஞ்ச சக்தி மகிழ்ந்து 10 பேரை உன்னுடன் சேர்த்து உனக்கு வலிமை தரும். இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதிமுறை. That's a cosmic energy. What you give will be repaid to you 10-fold, 10 times more than what you are given to the cosmic energy. அதுதான் தன்பால். அதுதான் வந்து திருவருட்பால். இப்போ 2 ஞானத்தையும் அவை பிராட்டி கொடுத்துட்டாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது 2த்தையும் கம்பைன் பண்றதுதான் தன்பால். இப்ப சைக்கிள் ஓட்டவும் கத்து கொடுத்துட்டாங்க. நீங்க சைக்கிள் ஓட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் நல்லது பண்ண முடியும், எப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து உன்னுடைய அனுபவமா மாத்திக்கணும். அப்ப யாரோட உதவியாவது நம்ம சைக்கிளோட கத்துக்கணும், அந்த சொன்ன அந்த சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த தன்பால் என்பது 2மே கலந்தது. அதனால தன்பால் தனியா சித்தர் பாடல்களோ இல்ல கட்டி ஸ்பெசிபிக்கா சொல்றது ஒண்ணுமே கிடையாது. கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து ஒரு பட்டாடை நெய்வதை போல, ஒரு அழகான ஆடையை நெய்வதை போல பாவு நூலும் இருக்கும், ஊடு நூலும் இருக்கும்.
பாவு நூல் என்பது தான் அங்கே வீட்டு நெறிப்பால். ஊடு நூல் என்பது தான் தன்பால். அதனால் நெய்யப்பட்ட ஆடையை நெய்யக்கூடிய அந்த திறமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தன்பால். ஆக அந்த ஆடையை நெய்யக்கூடிய நெசவாளர்களாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதனால இதுல நேரடியா சொல்லிட்டு போறப்ப ஒவ்வொரு குரலும் உங்களுக்குள்ள வர்றச்ச எப்படி நெசவாளி டக்கு டக்குன்னு அடிக்கிறச்ச அந்த பாவு நூலுக்குள்ள ஊடுதல் போயிட்டு போயிட்டு வரும். வார்ஃப் அண்ட் ஊஃப் அது போல நேரா பாவு நூல் போட்டு நேரா வச்சிருவாங்க ஒரு 8 கஜத்துக்கு. அது நடுவுல ஒரு ஸ்பிண்டில் போயிட்டு போயிட்டு வரும் மாத்தி மாத்தி. அந்த காலில் இருக்கக்கூடிய படியை மாத்தி மாத்தி சேகரிச்சு அது ஆடையாக உருப்பெறும். அதுதான் தன்பால். அது எப்பேற்பட்ட டிசைனை உருவாக்குறீங்க, அதுல எப்பேற்பட்ட அற்புதங்களை விளைவிக்கிறீங்க, அதை எப்பேற்பட்ட ஒரு கலையாக உருவாக்குறீங்க என்பது அவரவருடைய தனித்தன்மையை பொறுத்தது. இறைமை என்பது சந்திரன் ஒளியாக கருதப்படும் பொழுது அது தன்னிலை விளக்கமாக அழகாக பிரதிபலிக்க அந்த நீர்நிலைகள் தண்ணீர் அலங்காம குலுங்காம அலைகள் இல்லாமல் இருக்கும். அது ஒரு கலை. எப்படி நம்முடைய மனங்கள் சிதறாமல் இருக்கக்கூடிய கலை. அது தனிப்பட்ட மனிதர்களுடைய சாதனையை பொறுத்தது, பக்தியை பொறுத்தது, தவத்தை பொறுத்தது, பெற்ற ஞானத்தை பொறுத்தது. அதுதான் உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாச்சு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியாச்சு. அல்டிமேட் ரிசல்ட் இஸ் அப் டு யூ டு ப்ரொடியூஸ் இன் த லெபரட்டரி. What you need to do, the radical and the acid, that is given to you and has been demonstrated also by our party. But now you have to independently handle it. And what result you get is depends upon your intelligence, depends upon your proper understanding, depends upon your self-effort you want to put through. You are அற்புதமான ஸ்டூடெண்டா இருந்தா டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. மந்தமா கேட்டிருந்தீங்கன்னு டெமான்ஸ்ட்ரேட் இது பண்ணது பண்ண சொல்லி ஒப்பேற்றுவாரு. ஒண்ணுமே இல்ல இருந்தா டே மவனே ஒரு வருஷம் படி அப்படின்னு. திஸ் இஸ் வாட் இஸ் தி தன்பால். இந்த ஆங்கிள் நீங்க கூட வாங்க. அப்பதான் இந்த தன்பால் உங்களுக்கு ருச்சிக்கும். இதுல விளக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு கோட் பண்ற வேற ஒண்ணு கிடையாது. எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற வீட்டு நெறிப்பால் திருவருட்பால் வச்சுக்கிட்டு தன்பாலின வாரியம். இதுதான் போன முறை பார்த்த பொழுது நமக்கு மிக மிக முக்கியமாக தோன்றியது குரு வழி. இப்ப மறுபடியும் ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் அந்த பேஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். அந்த குரு வழியில முதல்ல என்ன சொன்னாங்க, தான் யார் என்ற உணர்வு நாட்டம் 24 மணி நேரம் இருக்கணும். நெசவாளிக்கு எப்படி நூல் சிக்குறாமல் முதல்ல சிட்டத்துல அழகா அதை சுத்துவாங்க. எல்லாம் பார்க்கணும். நீங்க குரு எப்படி நம்ம மகாத்மா காந்தியுடைய ஒரு அற்புதமான பார்த்து நூல் சிட்டம் இருக்கு. அது சிட்டம் சொல்லுவாங்க. அதுல இந்த நூலை பண்ணுவாங்க. அப்புறம் பாவு நூல் பாவாடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆக அதுதான் அந்த உணர்வு நெறி எப்பவுமே விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம யோக பாதையில் இருக்கோம். இப்ப அறம் பொருள் இன்பத்தை தாண்டியாச்சு. இதுக்கு அப்புறமா நான் அறத்தை பார்ப்பேன், பொருளை பார்ப்பேன், இன்பத்தை பார்ப்பேன்னு you will not be fit enough. You will not be eligible. You have to be keep moving round and round and round with the அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அவ்வளவுதான். அதை தாண்டின நிலையில தான் நம்ம அவ்வை குரலுக்கே வந்திருக்கோம். ஆக திரும்பி எம் பிள்ளை, எம் பேரை, எம் மச்சான், என் தாத்தான் போயிருந்தீங்கன்னு இட் இஸ் அப் டு யூ. திருவருட்பாலையே தாண்டிட்டீங்க நீங்க. Now you are going to the trajectory to become an independent satellite. அந்த மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஆக ஒரு வழியில முதல் உன்னுடைய நாட்டம் எல்லாம் பட்டது போதும் இறைவா. இந்த உடல் பசி, பிணி, மூப்பு, இறப்புக்கு உட்பட்டது. இதை எப்படியும் நான் தாண்டியே தீருவேன். இது அற்புதமான மனித பிறவை, கிடைத்தற்கரை பிறவையை கொடுத்திருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட பிறவையை நான் வீணடிக்க மாட்டேன். இறை நாட்டம் ஒன்றுதான் என்னுடைய லட்சியம். அந்த இறைவனை நான் எல்லாவற்றிலும் பார்க்கிறேன். எதிர்பார்ப்பற்ற அன்பு எதை பற்றியும் நான் முடிவெடுக்காமல் நீ காட்டிய வழிகள் வருகிறேன். என்னுடைய பூஜையை விட மாட்டேன், என் யோக சாதனைகளை விட மாட்டேன்,
மற்றவரிடம் பக்தி செய்வது, இறைவனிடம் பக்தி செய்வதை விட மாட்டேன், மற்றவர்களுக்கு நல்லது செய்வதை விட மாட்டேன் என்ற ஒரு நிர்ணயத்துலதான் முதல் குறள். அதுக்கு அடுத்தது இரண்டாவதுல நமது எண்ணம், வாக்கு, செயல் அது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, பார்க்கறச்ச ஒண்ணு, பார்க்க காட்டி ஒண்ணு கிடையாது. அது ஒரு இடமே கிடையாது. சத்தியம் இல்லாட்டி யூ கேனாட் என்டர் ஈவன் த தன்பால். சத்தியம் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட். தட்ஸ் எ நெசசிட்டி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக உங்களுடைய எண்ணம், செயல், வாக்கு மொத்தமே இறைவனை பற்றியதாக இருக்கணும். வீணான பேச்சுவார்த்தைகள், வீணான உறவுகள், வீணான தொந்தரவுகள் தூக்கி போடுங்க, அவசியமே கிடையாது. அதுக்காக பார்க்க கூடாது சொல்ல, அதுல முழுமையாக ஈடுபடாதீங்க. டிவி சீரியல் பாருங்க, சினிமா பாருங்க, கோவிலுக்கு போங்க, எதுலயுமே ஆழ்ந்து போகாது. டிவி பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ண தீர்ந்தது, அதை சிந்தையிலிருந்து காய்ச்சி போட்டுரும். கோவிலுக்கு போறீங்கன்னா உங்களுடைய மெயின் கோவில் போய் சுவாமி கும்பிடுறீங்க, அதை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் டிக்கெட் வாங்கினா, இவன் லஞ்சம் வாங்கினானா, இவன் அவன் பார்த்தானா, இவனை பார்த்தானா, தட்ஸ் none of our business. Here we are going with a war. ஒரு தீரனாக நம்ம போயிட்டோம். விளையாடு வீரா, விளையாடு வீரான்ட்டு சங்கரர் சொல்லுவார். ஆதிசங்கரர் இந்த வாழ்க்கை என்ற விளையாட்டில் நீ தீரனாக விளையாட வேண்டும், ஒரு தீரனாக இருக்க வேண்டும்னா ஆரம்பிப்பார். ஆக உங்களுடைய எண்ணம், வாக்கு, செயல் எல்லாமே இறைவனை பற்றி தான் இருக்கணும். எங்க இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டாததுல ஒதுக்கிடுங்க. உலகம் இப்படிதான் இருக்கும், உலகம் இப்படித்தான் இருக்கும். ரஹ்மானுடைய டிவோர்ஸை பத்தி 10 நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பொள்ளாச்சியில் நடந்ததை பத்தி 6 மாசம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பேசி பேசி பேசியே திசை திருப்புவார்கள். இதை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா யூ வில் லூஸ் த சாய்ஸ். ஆக 3வது, 4வது, 5வது 3 குறள்களில் குரு வழியில் நடந்து செல்லுங்கள். இங்கு அவை பிராட்டி நம்மை குருவாக ஏற்றுக்கொண்டால் அவர் காட்டிய வழிகள் கம் வாட் மே ஐ வில் டூ இட் நடக்கணும். 6வது, நீங்க எவ்வளவு படிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. 1008 உபனிஷத்தை கேட்டு, 1008 முறை பாகவதத்தை கேட்டு, 1008 முறை பகவத்கீதையை படிச்சு இருந்தாலும் இந்த மேல சொன்ன குவாலிபிகேஷன்ல காட்டி எல்லாம் செவிடன் காதல் ஒரு சங்குல போகும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எவ்வளவு கேட்டேன், எவ்வளவு படிச்சேன், எவ்வளவு பேசுறேன்ட்டு. அது விடலை கிடைத்த நீர், உங்களுடைய ஆத்மாவுக்கு அதை பயன் பெற. 7வது குறள், பந்த பாசங்களை நீத்து இறைவனை லயிக்க வேண்டும். அதுக்காக பந்தன் பாசம் இல்ல வேண்டாம், அதோட ஒட்டி உரசி இழிசிக்காதீங்க, ஒதுங்கிடுங்க. பார்த்து செஞ்சு உங்க கடமைகளை பண்ணிட்டு விலகிடுங்க. தாமரைகளில் தண்ணீர் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 8வது, இறைமையில் லயிக்காத மனிதரிடம் உங்களுடைய பக்திங்கிற உள்ளத்துல இல்ல காட்டி இறைமை அங்க இருக்கிறது சான்ஸே கிடையாது. இறைமை தோன்ற நான் சொல்லல. ஆக பக்தியை முட்டி மோதி எப்படியாவது பண்ணுங்க. எப்படி பக்தி வரும்? ஒரு சின்ன குழந்தை பசியான் இருந்தா அந்த குழந்தைய கடவுளை பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைக்கு பால் வாங்கி. டிரான்ஸ்ஜெண்டர் யாரா வந்தாங்கன்னு கேலி பண்ணாதீங்க. உங்க கற்பனையில கூட அந்த கேலி வரக்கூடாது. அந்த நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்த பிறவிகள். ஒருவரிடம் கையேந்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது சமூகம் தன்னை பார்த்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களும் ஒரு உயிர் தானே, அவங்களுக்கும் பசிக்கும் தானே. அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்காதது யார் தவறு? சமூகத்தின் தவறு. ஆனா சமூகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களால அந்த நொடிகள் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு இந்தாங்கன்னு உங்களுக்கு முடிஞ்சது கொடுங்க. That's very important. Never be judgmental. வந்தீங்கன்னா you are missing the bus. அதுதான். அதுக்கு அடுத்தது சுய முயற்சியுடன் உன்னுடைய யோக பாதையில் நீ போய்கிட்டே இருக்கு. அப்போ இறைமை உனக்குள் தானாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். 10வது குறள், இந்த 5 பூதங்கள் தான் இந்த உலகத்தை நிர்ணயிக்கிறது. அந்த 5 பூதங்களின் சேர்க்கை தான் நம்முடைய உடல். ஆக உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய 5 பூதங்களின் இயற்கையையும் பார்த்துக்கோ, கண்ட்ரோல் பண்ணப்படாது. தெரிஞ்சுக்கிண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 5 பூதங்களுடைய மரியாதையா ஒரு அம்மாவா கடவுளா பக்தி பண்ணி நீங்க இருந்தீங்கன்னா இறைமை உங்களுக்குள் தான்றாக தோன்றும்ட்டு குரு வழியில சொன்னார். இதுதான்
பாயிண்ட் பை பாயிண்ட் பை பாயிண்ட் we have to follow. இதை ஃபாலோ பண்ணதான் நம்ம ஔவைக்குறள் படிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு. அதுதான் அவர்களுடைய பயன் இருக்கு. ஸோ இன்னைக்கு இரண்டாவது அதிகாரத்துக்கு போறோம். ஸோ அவர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் டு வீவ் எ பியூட்டிஃபுல் cloth. Because even the great Albert Einstein says the whole cosmos is like a cloth. It's like a cloth with the warp and woof of the total electromagnetic energy. இன்னைக்கு சூரியன் இல்லாமல் போனாலும் பூமியில அந்த காலை மாலை என்பது இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு நடக்கும். Is proven it because the failure of the sun is somewhere millions and millions of miles away, but the energy that has started towards a reach earth, it will take 100 years to reach the planet. அதுக்குள்ள 2-3 எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆக இந்த உலகத்தை நம்ம கண்டுக்க முடியாது. நமக்கு கொடுத்ததை live in the present and keep moving. So இன்னைக்கு இரண்டாவது அங்கியில் பஞ்சு. அற்புதமா இருக்கும். அங்கி என்றால் நெருப்பு, பஞ்சு என்றால் காட்டன், பஞ்சு. சோ நெருப்புல பஞ்சு போட்ட சுவடு இருக்குமோ? அடுத்த செகண்ட் காணாம. சோ ஔவை பிராட்டி ஒவ்வொரு தலைப்பையும் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்பை வச்ச உணர்வு பூர்வமாக அந்த அதிகாரத்தை படிங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். போனது என்ன? குரு வழி. குருவினா கதி நகி. அந்த குருவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய சனாதன தர்மம். பெரியவங்க சின்னவங்களுக்கு மரியாதை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அது இம்பார்ட்டன்ட். இல்லைங்கிட்ட நீங்க படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு நீங்க மதிக்காம போலாம், நாளைக்கு உன்னையும் வயசானப்போ உன்னை மதிக்காதப்பதான் அந்த வலி உனக்கு தெரியும். அந்த வலியை உனக்கு கொடுக்காமல் இறைமை உன்னை விடாது. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். சமா பேதா தானா தண்டா 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சமா பேதா தானா தண்டா. இதுதான் அம்பாள் அங்குசதாரியா இருக்கு, பாசாங்குசதாரியா இருக்கா. முதல்ல சமா. இப்ப ஔவை பிராட்டி சொல்ற மாதிரி த நேச்சர், பிரபஞ்ச சக்தி உன்னை சரிசமமா பாவிச்சு உனக்கு சொல்லுது, இப்படி வா இப்படி வா இப்படி வா. நான் வரமாட்டேன். பேதா, நீ இப்படி வந்தீன்னே பாரு. ஷிரடி பாபா, மகாவதார் பாபாஜி, ஜீசஸ் கிரைஸ்ட், இவெல்லாம் எப்படி வந்திருக்கா? அந்த நிலைமைக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அதனால இவங்கள மாதிரி நீ ஆகணும்னு இந்த வழியில வா. பேதா. தானா, எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு அவ்வளவு பலமே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விட்டுடுங்க, எதால முடியலன்னு. டேய், நான் இருக்கேன்டா அவனை கை பிடிச்சிட்டு போறதுக்கு, வா. தானா, என் மேல உனக்கு அன்பு இருக்குல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் கைய பிடிச்சுக்கோ. இப்ப நம்ம சத்குருக்கள் கேட்கிற மாதிரி, to reach you to the goal is my goal. I am a beggar. I am விசிறி சாமியார் சொல்வார், I am a beggar. My father blesses you. நம்ம குருஜி என்ன சொல்றார்? I am a garbage collector. வேற யாருங்க சொல்லுவாங்க? சத்குருக்கள் தான் சொல்ல முடியும். அதனால அவங்க தானா, என் கையை பிடிச்சிட்டு வந்துடுறா, ஒண்ணு எங்க சேர்க்கறது எனக்கு தெரியும், என் கையை விட்டுடாத. கடைசியில தண்டா, பேச்சு கேட்கலையா சாவு. 10 முறை கீழே விழுந்து எந்திரிச்சு கையை காலை உடைச்சுக்கிட்டாலும் உனக்கு புத்தி வரும், கத்துக்கோ. தட் இஸ் த லாஸ்ட். சோ இதுல எதை சூஸ் பண்றீங்கிறது நம்மளை பொறுத்து. சமா பேதா தான தண்ட. முதல்ல குரு வழி, குருவினா கதினை. இப்போ அங்கியில் பஞ்சு. இது எப்பவுமே வச்சுக்கிட்டு இதே பேக்ரவுண்ட்ல வாங்க. முதல் குறள், அங்கியில் பஞ்சு போல் ஆகாயத்தே நினையில் சங்கிக்க வேண்டாம் சிவம். ஆகாயத்தே நினையில், இஃப் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி அவேர் ஆஃப் த ஸ்பேஸ் எலிமெண்ட். நான் திருப்பி 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 தான் சொல்றது. Always try spend some time looking at the expanse of the Akasa Tattva. And the sea, look at the blue sky. Look at the sky with the clouds. Something will expand in you. ஆகாயத்தே நினையில் சங்கிக்க வேண்டாம் சிவம். ஸ்பேஸ் எலிமெண்ட் நீ என்ஜாய் பண்ண கலை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னு சங்கிக்க வேண்டாம் சிவம். சிவனுடைய அருள் கிடைக்கும் என்று நீ சந்தேகமே பட வேண்டாம். சங்கிக்க வேண்டும் என்றால் சந்தேகப்படுதல், ஐயமுறுதல். எப்போ
அங்கியல் பஞ்சு போல. இஃப் யூ கேன் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் என்ஜாயிங் த ஸ்பேஸ். நீ கண்ணை முடிக்காத, கண்ணை திறந்துகிட்டு என்ஜாய் பண்ணு. சிவம் தன்னைத்தான் வெளிப்படுத்திக்கொள். Get the point. That is what Master Sri Ram Sir is time and again is that nature is a pin code of God. அது தயவு செஞ்சு பாருங்க. Is a living God among us. Is proving that we human being, we have all the potentialities of being the creative energy. இப்ப நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஹைதராபாத் விளையாட்டு கிடையாது பாருங்க. அடுத்தது, ஆக அங்கையில் பஞ்சு போல எப்படி ஒரு தீயில் ஒரு பஞ்சு விழுந்தால் அடுத்த நொடி அது காணாமல் அக்னியுடன் அக்னியாக மாறிவிடுகிறதோ, அதை போல ஆகாயத்தை நிலையில் if you become one with the space element, சங்கிக்க வேண்டாம் சிவம். சிவத்தை நீ உன்கிட்ட இல்லைன்னு நீ சந்தேகமே பட வேண்டாம். ஏன்னா once you become one with the space element, already Shivam is there. You are Shivam. எதுக்கு எங்க ராஜகோபுரத்துல பெருசா கட்டி வச்சாங்க அந்த காலத்துல? ஏன் கொடி மரத்தை மேல பெருசா பண்ணாங்க? ஏன் உங்களுக்கு அந்த ஸ்தல விருட்சத்தை பெருசா வச்சாங்க? அப்பவாது மேல பாப்ப கடவுளே கணத்துல போட்டுப்பேன். ஒரு கெட்டிங் பாயிண்ட். நம்முடைய தர்மத்துக்கு இணையான எதுவுமே கிடையாது. ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா யூ ஆர் டூயிங் த பெஸ்ட் மெடிடேஷன். அந்த கொடிமரத்தை மேல பாக்குறச்சே அதுக்கு மேல ப்ளூ ஸ்கை தெரியுதா, கடவுளே என்ன அழகா இருக்கு, கடந்து போட்டு அந்த ஸ்தல விருட்சத்தை சுத்தி வர்றச்ச ஆஹா என்ன ஜெலி ஜெலின்னு காத்தடிக்குது, என்ன அழகா இலையெல்லாம் இருக்கப்பா, பிள்ளையார் அப்பாட்ட மேல பாக்குறீங்க. ராஜகோபுரத்தை பாக்குறது அப்பா எத்தனை கலசப்பா பல 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 பலான்னு இருக்கு பாக்குறீங்க, அதிசயப்படுறீங்க. சில்லுன்னு காத்து வருது. There you have got a kind of inner feeling. That is what is the சிவம். சங்கிக்க வேண்டாம் சிவம். நீ சந்தேகமா பட வேண்டாம், அதுதான் சிவம். நீ ஐயமே பட வேண்டாம், அதுதான் சிவம். இரண்டாவது குறள், மெய்ப்பால் அறியாத மூடர் தன் நெஞ்சத்தில் அப்பாலதாகும் சிவம். அப்பால்ல தூரம். கடவுள் கண்ணு கேட்டதும் டெலிஸ்கோப் வச்சு பார்த்தா கூட காணப்பட மாட்டார். யார்கிட்ட? மெய்ப்பால் அறியாத மூடர். மெய்ப்பால் என்பது அன்பு. என்கிட்ட இருக்கிறதா உன்கிட்ட இருக்கு. எனக்கு அடிச்சா வலிக்கிறவன் தான் ஒன்னு அடிச்சா வலிக்கும். எனக்கு பசிச்சா பசிக்கிறவன் தான் உனக்கும் பசிக்கும். 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற, ஈசன் நல் பூஜனை உந்தி பெற. அதை நீ புரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுள் ரொம்ப தூரத்தில் இருப்பார். ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருப்பார். என்ன சார் எப்பேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் சார். உங்க அப்பா எங்கடா? அப்பவே போயிட்டாரு. உங்க அப்பா எப்ப வருவாரு? அப்பால வருவாரு. ஆக மொத்தத்துல இப்ப வர மாட்டாருன்னு அர்த்தம். எஸ் சார். அதனால சொல்றோமா இல்லையா, நீங்க போயிட்டாரு சார் நான் அப்பால வர்றேன், நான் அப்பால வர்றேங்கிறது வர்றேன்னா வர மாட்டான்னு தெரியாது. நீங்க முதல்ல கிளம்பிப்போம். அப்பாலங்கிறது அற்புதமான தமிழ் வார்த்தை. யாருக்கு அப்பால போயிடுவார் சிவம்? மெய்ப்பால் அறியாத மூடர்தம் நெஞ்சத்தில். ஏய் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. எப்படி கல்யாணம் என் பையனுக்கு பண்ணேன், மருமகளுக்கு பண்ணேன், பேர வந்துட்டானே, பேர எப்படி வந்தான், பேத்தி ஏன் வரல தெரியாது. ஐயோ பேரை விட நீ இன்னும் பண்ணுது, குழந்தை பிஞ்சு கைகள் இன்னும் பண்ணுது, என்ன கொஞ்சுது தெரியாது. ஆக இயற்கையின் நடப்புகள் மனிதரின் அறிவுக்கு அப்பாற்பட்டவை. அதனுடைய மென்மையை, அதனுடைய தன்மையை, அதனுடைய அழகை, கவர்ச்சியை, அதனுடைய கருணையை, அதனுடைய கனிவை நீ உணராத வரைக்கும் தெய்வம் என்பது அப்பாலதாகும் சிவம். கண்ணு கெட்ட தூரம் டெலஸ்கோப் வச்சு பார்த்தா கூட சிவபெருமான் தெரிய மாட்டான். ஆக மெய்ப்பால் என்பதை நீ உணர வேண்டும். அந்த மெய்ப்பாலை உணர்வதற்கு அடிப்படையாக உன்னுள் ஈரம் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். ஆக அவர்தான் மெய்ப்பால். எந்த எளிமையானது, அவ்வளவு எஃபெக்டிவ். மூன்றாவது குறள், நெஞ்சகத்து உள்நோக்கி நினைப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் என்னாது சிவம். கடவுளே உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டப்பா, கொடுக்கிறது ஏற்றுக்கிறது உங்ககிட்ட இருக்குதப்பா, சரணாகதிப்பா. என்கிட்ட என்னப்பா இருக்கு? மேக்சிமம் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண முடியும், டாக்டரை கடவுளா நினைக்கிறேன், அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. கடைசியில கடவுளை நீதான் காப்பாற்றணும்னு கையேந்தி நிக்கிறேன்.
அதை கொடுக்கறது எடுத்துக்கிறது உங்ககிட்டதான் பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, சரணாகதி பண்ணுங்க. எது நிகழ்ந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக. கடவுளை நம்பினோம் கைவிடப்படா. ஆக செய்த தர்மம் தலை காக்கும், எப்பொழுதும் தக்க சாயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஆக அந்த தர்மம், நியாயம், சத்தியம் இதெல்லாம் தான் கடவுளின் வடிவங்கள். ஆக நெஞ்சகத்து உள்நோக்கி, நெஞ்சத்துல என்னமோ பண்ணுது பொய். அது சின்ன பொய் சொன்னா கூட உங்களுக்குள்ள சொல்லுது, நீ பொய் சொல்ற சொல்றதோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு சொல்றதோ இல்லையோ. தன் நெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியவன். மௌனகுரு உள்ள இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார் உள்ள. ஆக அவருக்கு உண்மையா நீ நடந்துக்காத வரைக்கும், டேய் நான் இருக்கேன்டா கவலைப்படாத, அந்த இறைமை உனக்கு சொல்லவே சொல்ல. இட்ஸ் a நெகட்டிவ், டபுள் நெகட்டிவ். நெஞ்சகத்து உள்நோக்கி நினைப்பவர்க்கு அல்ல. இறைவா நீயே சகலமும் என்று அவரிடம் பக்தி செய்து சரணாகதி செய்தால் அல்லது அஞ்சல் என்னாது சிவம். நான் இருக்கேன்டா கவலைப்படாத எந்த சத்குருவும் சொல்ல மாட்டேன். நீயே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்வரையுடைய, நீ சொந்த செலவுல செஞ்சு வச்சுக்கிட்டா கூட நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கண்ணு என் மூக்கு என் செல்லம்ங்கிறதுலாம் கடவுள் கிட்ட கிடையாது. என்ன கடவுள் அங்கி, கடவுள் நெருப்பை போன்றவர். அந்த நெருப்பை கொண்டு நீ ஒருவரை சுட்டரிக்கலாம், அந்த நெருப்பை கொண்டு நீ லட்சம் அகல்விகள் விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நெஞ்சகத்து உள்நோக்கி நினைப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் என்னாது சிவம். ஆக பக்தி செய்யணும், இறைமை நாட்டத்திருக்கணும். அப்படி இருந்த இறைவா எனக்கு மீறின சக்தி நீ இருக்கு, எனக்கு தெரியாதது பல இருக்கு, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, நீதான் கடவுளை காப்பாற்றணும். சரணாகதி பண்ணுங்க, ஏதோ ஒரு சக்தி மூலமா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நான்காவது, பற்றில்லாத ஒன்றினை பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன பயன்? கற்றதனால் ஆய பயனின் கொள் நற்றாள் தொழாரெனின், இல்லையா? கற்றதனால் ஆய பயனின் கொள், அந்த இறைவனுடைய நற்றாள் பற்றாகிட்டு என்ன பிரயோஜனம்? கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன். வாலறிவன் மிகப்பெரிய தூய தூய ஞானமே உருவான இறைவனை அறியாவிட்டால் நீ படித்த நூல்களினால் உனக்கு என்ன பயன்? பயனே கிடையாது. அதுதான் திருவள்ளுவர் அப்படி சொல்றார். அவை பிராட்டி அதை எப்படி சொல்றாங்க? பற்றில்லாத ஒன்றினை பற்றினால், எனக்கு வேணும் நீ எனக்கு நீ வேண்டியவன் நீ வேண்டப்படாத கிடையாது. சூத்திர கிருஷ்ணன் இருக்க. அந்த துரியோதனை கேட்டப்ப கூட அர்ஜுனனுக்கு முதல்ல ஒரு வாக்கு கொடுக்குற, நீ கேட்டது வந்து காலடி வைக்காது கேடா, உன்னதான முதல்ல பார்த்தேன், உனக்கு என்ன வேணும்னு நான் கொடுக்குறேங்கிற. அப்போ அந்த பக்தியின் மேலிட்டார் கிருஷ்ணா, எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா? நீ என்கிட்ட இருந்தாலே போதுமே. துரியோதன் அப்படி கிடையாது. ஆழ்பலம் படைபலம் என் கூட அனுப்பிடும், நீ அப்படியா நீ வெத்து வேண்டு, நீ வந்து ஒரு மாடு மேய்க்கிறவன், ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ, பட் யூ ஆர் a king, you have got so much of ஆர்னமெண்ட்ஸ், அதுல எனக்கு கொடுத்து விடுங்கிறப்ப சரி எடுத்துக்கோங்கிற. அவருக்கு அர்ஜுனன் மேலேயும் பற்று கிடையாது, துரியோதன் மேலேயும் பற்று கிடையாது. ஒரு ராஜாவா, as a king of Dwaraka, he is a neutral. இந்த படை இந்த போர்ல நான் ஆயுதம் தொட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். So he is a neutral both for the Pandavas and Duryodanas. ஆனால் பக்தி என்ற நிலையில் வரும் பொழுது அவர் உருகி போயிட்டு அர்ஜுனன் கூடவே சொல்றார். அர்ஜுனன் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். ஆக பக்தி என்பது வேறு, நடுநிலைமை என்பது வேறு. அந்த பற்றில்லாத ஒன்றினை பற்றினால், அந்த பற்றற்ற அந்த பரம்பொருளை நீ பக்தியால் பற்றினார். சார் எப்பேற்பட்ட வார்த்தை பிரயோகம் சார். அவரு குழந்தை ஆயிடுவார், நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவார். அர்ஜுனன் கூட விளையாடுற, அர்ஜுனன் கூட ஏன் இழுக்கிற, அர்ஜுனன் கூட வாக்குவாதம் பண்ற, அர்ஜுனன் கூட குழந்தைய சண்டை போடுற. மாமா மச்சானா, மாமா மச்சான். ஏன்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு யாருக்கு தெரியாது, அனைத்தும் நீயே கிருஷ்ணன்ட்டு சரணாகதி அடைஞ்சதுனால அப்பேற்பட்ட சூத்திரதாரி குழந்தைய மாறிடுற, நண்பனா மாறிடுற.
சார் எப்பேற்பட்ட ஆச்சாரிய தர்மங்கள் சார் நம்முடைய இந்து மதம். இது கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்பின் வழியை உச்சமாக காட்டியது இந்து மதம். ஆக பற்றில்லாத ஒன்றினை பற்றினால் அல்லது பக்தி பண்ணாகாட்டி கற்றதனால் என்ன பயன்? என்ன வேடிக்கையா சொல்றாங்க, வேதனையோட சொல்றாங்க. எவ்வளவு படிச்சு கிழிச்சு நீ பிஹெச்டி டாக்டரேட்டா பண்ணிட்டு வீட்டுல வந்து சல்லு புள்ளுன்னு நாய் மாதிரி எகிரிட்டு என்னடா பிரயோஜனம்? வீட்டுல உங்க ஒய்ஃப் சாப்பாடு பண்ணி தர்றாங்க, குழந்தைங்களாம் அப்பா அப்பான்னு கொஞ்சறாங்க. அவங்க கிட்ட நிம்மதியா சந்தோஷமா இல்லாம நீ பெரிய ப்ரொஃபஸரா இருந்த என்ன பிரயோஜனம்? அதுதான் நீங்க அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சம் என்பதை அவ்வை பிராட்டி இங்க சொல்றாங்க. பற்றில்லாத ஒன்றினை பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன? இறைவனை நோக்கி பக்தி செய்யாமல் நீ எத்தனை நூல்கள் படித்தும் எத்தனை வேதங்களை பாராயணம் செய்தும் சொல்வதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த வேதம் தெரியும், இந்த வேதம் தெரியும் நான் சொன்னேன். இது ஒரு தமாஷ். ஆசிரமத்திலிருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க 2007 வருஷம் ஒரு குரூப். அவங்களுக்கு எல்லாம் இங்க கூட்டு போயிட்டு செய்ய வேண்டியது என் வேலை. அங்க மயிலாப்பூர்ல அந்த ஏதோ ஒரு லாட்ஜ், பேர் மறந்து போச்சு. அங்க ஒரு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தினம் காலையில போவேன். அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்க எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட், வீணை, வயலின், உபயாழ்புரம் சிவராமன், கட்டம், இவெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அது ஒரு சிச்சுவேஷன். 25th year of ஜூலி சில்வர் ஜூபிலி. அப்போ எங்க எங்க ஒருத்தர் வந்திருந்த முக்கியமானவர். அவர் வந்து காலையில 7 மணிக்கு மசால் தோசை கேட்டார் அந்த ஹோட்டல்ல. அந்த சர்வர் சொன்னாரு, சார் இப்ப காஃபி தான் சார் இருக்குது, இட்லி இருக்குது, வடை இருக்குது, மசால் தோசை படுத்து தோசை மாஸ்டர் வரல, 8 மணி ஆயிடும். இது என்ன ஹோட்டல் தன்ராஜ், நீ சரி பண்ண சரியா செய்யல, எனக்கு இப்ப மசால் தோசை வேணும் கேக்குறேன். நான் சொன்னேன், சார் அவங்க ரொட்டீன், அவங்களுக்கு நமக்கு என்ன, இப்ப இட்லி சாப்பிடலாம், இல்லாட்டி வெளியே போயிட்டு மசால் தோசை சாப்பிடலான்னு. அதுக்குள்ள வருவேன். ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டார். சார் என்ன சார் இந்த சத்தமா பேசுவாரு. என்னாச்சு சொல்லுங்க சார். எனக்கு மசால் தோசை வேணும் சார். மசால் தோசை 8:30 மணிக்கு மேலதான் கிடைக்கும். வாட் நான்சென்ஸ், என்ன ஹோட்டல் நடத்துற நீ? நான் இப்ப கோவம் வந்ததுல உன்னை கண்ணாலேயே எரிச்சிடுவேன். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஓ, கண்ணாலேயே எரிச்சிடுவார். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டா கபாலி வருவான்னாரு அவர். இட் ஆக்சுவலி ஹேப்பன் இன் மை ஹோட்டல் மேனேஜர். நான் நினைச்ச கபாலியே வருவாருட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், யாரா கபாலிட்டு பார்த்தா கபாலீஸ்வரர் கூப்பிடுவாரா? இவனும் கபாலீஸ்வரர் கூப்பிட்டு வந்துட்ட மாதிரி. என்னடா மனுஷங்க காலங்காலத்துல ஆஃப்டர் ஒரு மசால் தோசைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், காஃபி கூட பிடிக்கல, திபி வந்துட்டார் வெளியே, ஹோட்டல் வெளியே. அது ஒரு பெரிய கதை. எது சொல்றேன்னு, இவரு உன்னை எரிச்சிடுவேன்னு சொல்றாரு, அவரு கபாலியை கூப்பிடுவேங்கிறாரு. as if the great energy is at their beck and call. நான் நினைச்சுக்கிட்டேன், என்னோட கற்றதனால் என் பையன் ஆசிரமத்திலேயே இருந்து உறுதி கூடவே இருந்து இப்பேற்பட்ட நிலையில இருந்து நீ உனக்கு எப்படி உன்னை கண்ட்ரோல் பண்றது தெரியல. அவையடா செக்யூரிட்டி கார்டு மாதிரி கபாலியை கூப்பிடுவாங்க. ஐ வாஸ் லாஃபிங். அதுதான் இங்க பற்றில்லாத ஒன்றினை பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன பயன்? ஆக பக்திக்கு முக்கியத்துவம் தருவேன். அடுத்தது, தம்மை அறிவாரை தாம் அறிந்து கொண்ட பின் தம்மை அறிவாரு தான். தம்மை அறிவாரை தாம் அறிந்து கொண்ட பின் தம்மை தான் எதை உணர்ந்து பக்தி பெருக்கில் இணைந்திருக்க வேண்டுமோ அந்த ஞானத்தை அடைந்த பிறகு அடைய வேறு என்ன இருக்கு? இறைவன் பக்தி செய்து இறைவனை உணர்ந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் அடைவதற்கு வேறு என்ன இருக்கிறது? அற்புதமான குரல் சார், அற்புதமான குரல். தம்மை அறிவாரை தாம் அறிந்து கொண்ட பின் தாம் யாரை அறிய வேண்டுமோ அந்த இறைவனை, அந்த பரம்பொருளை, அந்த சுயம் பிரகாச ஜோதிகை தாம் அறிந்து கொண்ட பின், அந்த இறைவனை தான் அறிந்து கொண்ட பின், உணர்ந்து கொண்ட பின் தம்மை அறிவாரோ தான். வேற தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு? அந்த ஒரு குரலோட வேற தெரிஞ்சுக்கிறது வேற எதுவுமே இல்லடா,
நீ தங்கம், நீ கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அவ்வை பிராட்டி ஒரு முத்தாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்ன குரல்ல கண்டிச்சாங்க, நீ படிச்ச படிப்புல என்னடா பிரயோஜனம்ட்டு. இவர் நான் பக்தி பண்ணி இறைவனுடன் அறிந்து கொண்டேன் சொன்னப்ப, நீ தங்கண்டா, யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபெலோ, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதே அவ்வை பிராட்டி பாராட்டுறாங்க. என்ன அழகான வார்த்தை பிரயோகம். தம்மை அறிவாரை, இந்த மனித பிறவியில் நான் எதை அறிய வேண்டுமோ அந்த அற்புதமான இறைவனை தாம் அறிந்து கொண்ட பின், என் யோக சாதனையை நான் என் பக்தியினால் நான் உணர்ந்து கொண்ட பிறகு, தம்மை அறிவாரோ தான் நான் தெரிந்து கொள்வதற்கு வேறு என்ன இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை என்று. அதுக்கு அடுத்த குறள், அஜபை உள்ளே, அஜபை அறிந்து உள்ளே அழல் எழ நோக்கில் இசையாது மண்டில் பிற. அழகா ஒவ்வொரு குறளையும் அவ்வை பிராட்டி நம்மள அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அஜபை, அஜபைன்னு அஜபா காயத்ரி, உள்வரும் மூச்சு வெளிச்செல்லும் மூச்சு, அனுலோம வினுலோம, அஜபா காயத்ரி, நாடி சோதர பிராணயாமா. இஃப் யூ நோ ஹவு டு கீப் பிரீத்திங் இன் தி ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீத்திங், நாடி சோதர பிராணாயாமம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாலேயே போறோம் அப்படின்னுட்டு சிவபிரகாச சுவாமிகள் சொல்ற உண்மை. ஒருத்தர் நாடி சோதன பிராணாயாமம் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணி அவருக்கு ஞானம் கிடைக்கும். அது போல பல பேர் இருக்காங்க. அதுவே தான் அஜபா காயத்ரி, ஜபமல்லாத ஜபம் உனக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. உள்வரும் மூச்சு சோ, வெளிச்செல்லும் மூச்சு ஹம். சோ ஹம் சோ ஹம் சோ, உன்னுடைய மூச்சின் மேலேயே கவனம் வச்சிருக்கிறதா அஜபா காயத்ரி. அந்த அஜபை அறிந்து அதுக்குள்ள நீ உணர உன்னுடைய தவக்கனல் பரமரங்க, உன்னுடைய ஜடராகி ஞானாக்னி உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியப்ப, இசையாது மண்டியில் பிறப்பு, எனக்கு இனி ஒருமே எனக்கு பிறவி என்பதே இருக்கு, நீ பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து விடுபடுவாய் அப்படின்ட்டு அவ்வை பிராட்டி சொல்றாங்க. அதனால இங்க எதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க? பிராணாயாமா. பிராணாயாமம் முக்கியம். உன்னுடைய பிராணனுடைய கதி, உன்னுடைய உயிர் சக்தியினுடைய மூவ்மெண்ட், அது எந்த எந்த கதியில போறது என்பதை உணர வேண்டியது யோக சாதனையில் ஒரு முக்கியமான அங்கம். அது இஸ் a very very important ingredient in the path of spirituality. அதுதான் அஜபை அறிந்து உள்ளே அழல், அழல்னா தவக்கடல் ஞானாகிரி எழ, அந்த குண்டலினி எனர்ஜி எழ நோக்கில், நோக்கில்னா ஒருமுகமாக இருந்தால் இசையாத மண்டியில் பிறப்பு, இந்த பூமியில் உனக்கு இறப்பு இறப்பு சுழற்சி வந்து உனக்கு இனி மேல இருக்காது பிராமிஸ் பண்றாங்க. அதற்கு அடுத்துக்காது 7வது குறள், இமையாத நாட்டத்து இருந்து உணர்வார்க்கு அமையாத ஆனந்தமா. இமையாத நாட்டத்து, என்ன அழகான வார்த்தை பிரயோகம். இமையாத நாட்டத்துல இப்ப நம்ம ஒரு ஆச்சரியமான பொருள் பார்த்துட்டு வச்சோங்களேன். சப்போஸ் திடீர்னு நம்ம கங்கைக்கு போறீங்க, அந்த கங்கையில ஹரித்வார்ல இருக்கீங்க, எல்லாம் ஆர்த்தி எடுக்கிறாங்க, அப்படியே ஆச்சரியமா கண்ணு கொட்டாம பாக்குறோமோ இல்லையோ, அந்த ஆச்சரியம் வச்ச கண்கள் கொட்டாது, இமைகள் விரிந்து அதை முழுசா உள்வாங்கிக்கும். ஒரு அற்புதமான இயற்கை காட்சி நமக்குள்ள இருக்கிறது, ஒரு அழகான ஒரு குழந்தையுடைய சிரிப்பு, அப்படியே கண்ணு கொட்டாம ஏன்னா கண்ணு கொட்டாம பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பெரியவங்க கேட்பாங்க. அது முழுமையான ஈடுபாடு. அதுதான் அவ்வை பிராட்டி சொல்றாங்க, இமையாத நாட்டத்து இருந்து. அது போல இறைவனை நீ கண்கொட்டாம பக்தி செய்யணும். இமையாத நாட்டத்து, முழுமையாக அந்த இன்ப பேரானந்தத்தை ரசித்து இறைவனை நாடி இருக்கக்கூடிய நிலையில் நீ இருந்தால் அமையாத ஆனந்தமா, உனக்குள் பேரானந்தமானது, அந்த சச்சிதானந்தமானது தானாக பொங்கி வரும். அதனால்தான் மாஸ்டர் ஸ்ரீராம் சார் சொல்றார், இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஆச்சரியப்பட்டு பாருங்க சார், ஒவ்வொன்றத்தையும் அதிசயமா பாருங்க. அந்த எறும்பு கொட்டை எப்படி சாரி சாரியா போகுது, யார் சொல்லி கொடுத்தாங்க சாரி சாரியா போகுது? மழை காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும்ட்டு அந்த இலையெல்லாம் குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி தன்னுடைய இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு தாய் அப்பா மைனா அம்மா மைனா தன் குஞ்சு வந்த உடனே இந்த லபோ லபோன்னு அடிச்சுச்சுன்னு நேரம் காலம் பார்க்காம கை கால வலிக்க, 2 ரெக்கைகளை வலிக்க மாறி 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 அந்த குஞ்சுக்கு ஊட்டுது. இந்த இயற்கை அதிசயங்களை பார்த்து அப்படி இமை கொட்டாம அதிசயப்பட்டு இருங்க. அது பேரானந்தமா, அந்த அற்புதமான
ஒகேனக்கல்ல எப்படி இந்த காவிரி யாரு தட தட தடன்னு விளையாடுது. ஹரித்வார்ல கால் வச்சா இழுத்துட்டு போகும். அவ்வளவு வேகத்துல கங்கை அம்மா எப்படி போறாங்க? எப்படி வெள்ளி பனி மீதுல போவோம்ன்ற மாதிரி அந்த ஹிமாலயாஸ் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த சூரிய உதயத்தப்போ ஒரு கலர், ஒரு அழகான கலர். இந்த சூரியன் மேல வர அழகு. இதெல்லாம் கண் கொட்டாவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அதுதான் சிவத்துடன் ஒன்றுபடுதல் என்று அவை பிராட்டி சொல்றாங்க. இமையாத நாட்டத்து இருந்து உணர்வார்க்கு அதை அனுபவிக்கணும். அத நான் யோசிப்பேன். சில பேர்லாம் அங்க போன உடனே அதை விட்டுடுவாங்க. கச்சக்கு 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 போட்டோ எடுத்துட்டு சரியா? இப்போ ஒரு போட்டோ, அப்படி ஒரு போட்டோ, பக்கத்துல ஒரு போட்டோ, செல்ஃபி ஒரு போட்டோ, குடும்பத்தோட ஒரு போட்டோ, எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு வரீங்களே, வந்ததுக்கு அப்புறமா எத்தனை முறை யார் பாக்குறீங்க? சத்தியமா நான் சொல்றேன், ஒரு முறை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, நீங்களா பாத்துக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். அதுக்கு அங்க இருந்தப்ப அது ஆனந்தமா அனுபவிச்சிருக்கு. எல்லாம் கன்னியாகுமரி சூரிய உதயம் பார்க்கணும்னு பார்த்தா அங்க மனுஷன் தலைதான் இருக்கும். நம்ம இடமே இருக்காது. எங்க இருந்தும் பார்ப்போம் நாம். அப்பதான் சூரியன் அழகா வருவார். அது வரதே துர்லபம். ஏன்னா சூரிய உதயம் அப்பதான் எல்லா கிளவுட்ஸும் மறைச்சுக்கிட்டு இருக்கும். நான் ஒரு 3 நாள் மரம் போய் ஏமாந்துட்டு வந்தேன். ஒரே ஒரு மரம் தான் தெரிஞ்சு பார்த்தேன். என்ன கரெக்டா சூரியன் வர வச்சதான் மேகமூட்டம், பனி மூட்டம் இருக்கும். கொஞ்சம் மேல வந்துடும் சூரிய பகவான். அதுக்கு ஒரு 1008. அங்க காஃபி வைக்கிறவன், டிஃபன் வைக்கிறவன்லாம் நிம்மதியா பார்க்க முடியும். ஆக இமையாத நாட்டத்து இருந்து உணர்வு பூர்வமா அதுல ஒன்றுபடணும். சூரிய பகவானே, நீ இருக்கிறது அல்லவா இந்த உலகமே வெளிச்சமா இருக்கு. நீ இருக்கிறது அல்லவா நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் இல்லா காட்டி வாழ்க்கை உயிர்ப்பு என்பதை இல்லாமல் போய் விடுவேன். பகவானே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படின்றது வணங்குங்க. உங்களுக்குள்ள இந்த உணர்வு பொங்கி வர்றச்ச அமையாத ஆனந்தமா, அமையாத, பிறர்க்கு கிடைக்காத, பிறர் கைக்கு எட்டாத அந்த ஆனந்தத்தில் நீ இருப்பாய். 8வது குறள். துரியம் கடர்ந்த சுடர் ஒளியை கண்டால் மரண பிறப்பு இல்லை வீடு. துரியம் கடந்த நிலை. துரியம் என்பது சகசிரகாரம். இங்கிருந்து துவாதசந்தா 12 அங்குலம் மேல, அதுதான் துரியாதீதம். இந்த 2 கையையும் அந்த காலத்துல சாமியை பார்த்து இப்படி கும்பிடுவாங்க மேல. அந்த நடுவிரலின் உச்சி தான் துரியாதீதம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அங்க கையை காதுகளை ஒட்டி நல்லா மேல 2 கைகளையும் சேர்த்து வைக்கிறச்ச அந்த நடுவிரலுடைய அந்த நிலை தான் உனக்கான துரியாதீதம். ஒவ்வொருத்தருக்கும் துரியாதீதம் வேறுபடும். அந்த வரைக்கும் அவங்க மூச்சு காற்று உணரணும். அந்த துரியாதீதம் வரைக்கும் அவங்க மூச்சு காற்று உணரணும். அங்க நீங்க இங்க உங்க லங்ஸ்ல நீங்க எடுக்கிற மூச்சு அங்க ஃபீல் பண்ணணும். நீங்க அது இங்க ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் மேல போகும். அதுதான் துரியம் கடந்தன்னா துரியாதீதத்தை சுடர் ஒளியை கண்டா அங்கே உங்களுக்கு ஜோதி தரிசனம் கிடைக்கும். மரணம் பிறப்பு இல்லை. இனிமேல் உனக்கு இறப்பு பிறப்பு கிடையாது. வீடு, நீ வீடு பெற்றை அடைந்து விட்டாய் என்பதற்கு அதுவே சான்று. இதுதான் இந்த தன்பாலுடைய ஒரு அற்புதமான விளக்கம். என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, எங்க போய் சேரணும்னு சொல்லுவாங்க, நீ எதை சேர்ந்துட்ட நீ அடைஞ்சிட்ட நீ உணர்ந்து கூடாது அதையும் சொல்லுவாங்க. சோ இரண்டின் கலப்பு தான் தன்பால். புரியுதுங்களா? துரியம் கடந்த சுடர் ஒளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடு, அதுதான் வீடு பெற்ற நிலை. அதுக்கு அடுத்தது மதி போல் உடம்பினை மாசு அற நோக்கில் விதி போய் அகல விடும். மதி போல உடம்பினை, மதி என்பது இடைக்கலை, உங்களுடைய சந்திரநாடி, உங்களுடைய சந்திரநாடி ஆக்ஞாவில் பிங்களை உங்களுடைய சூரிய நாடியுடன் சேர்ந்து மாசு அறநோக்கில் உங்கள் புருவ மத்தியில் நீங்கள் தியானம் செய்ய 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 மாசு அற உங்கள் ஆணவ மனம் மாயமனம் கர்ம மனம் நீங்கி விதி போய் அகல விடும். விதியை பத்தி கவலையே படாது, தானா போயிடும். நீ தேடி பார்க்கணும் எங்கடா விதியா போயிட்டு. பிகாஸ் மாயாமனம் ஆணவ மனம் கர்ம மனம் போயிடுச்சுன்னா நீங்க சுயம் பிரகாச ஜோதி. அது எவ்வளவு அவளா சொல்றாங்க, தன்னை உபாதி விட்டு உணர்தலே ஈசன் தன்னை உணர்தலாம் உந்தி பெற சுய ஜோதியாய் ஒளிர்வதால் உந்தி பெற. அற்புதமான ரமண பகவான்.
உபாதி, தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான். இது நல்லது கெட்டது, பண்ண இவன் பண்ண, இது பண்ண புண்ணியம், இது பண்ண பாவம், ரெண்டுத்தையுமே விட்டுடும். புண்ணியம் என்பது தங்கத்தாலான விலங்கு, பாவம் என்பது இரும்பாலான விலங்கு. தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம். அந்த நிலைக்கு போயிட்டா சிவபெருமான் உனக்குள் இருக்கிற அந்த இறைவன் இருக்கிற தெள்ள தெளிவா உணர்வாய். ஏனென்றால் சுயம் பிரகாச நிலையை நீ அடைந்ததை நீயே உணர்வாய். சுயம் பிரகாச நிலை விடுதலை. விடுதலை, இதுக்கு மேல என்ன இருக்கு? காலையில நானும் ஜெயசியும் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல என்னங்க? இதுக்கு மேல என்னங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லை. காலை எழுந்திரிக்கிறோம், பழம் சாப்பிடுறோம், சாமி கும்பிடுறோம், நல்லது பேசிட்டு இருக்கோம், நல்லதை நினைக்கிறோம், தர்றோம், இருந்துட்டு இருக்கோம். இதுதான் வீடு பேர். தன்னை உபாதி விட்டு உணர்வது தான். அப்ப கூட இந்த உலகத்துல நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறச்ச வலி இருக்கும், சுகம் இருக்கும். அதை விட்டு விலக முடியாது. ஆனா ஒரு நாள் அதுக்கு தகுந்த ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு நம்ம விடுபட்டுடுவோம். அதுதான் அவை பிராட்டி பிராமிஸ் பண்றாங்க. மதி போல் உடம்பினை, அங்க பாருங்க, ஆத்மான்னு சொல்லல, சூட்சும உடம்பு சொல்லல, உடம்புங்கிறாங்க. முக்கியமா கவனிக்கணும் நீங்க. See, I want you to understand. Because இந்த உடம்பு தான் சாஸ்வதம். ஏன்னா இந்த உடம்பு தான் நமக்கு தெரியுது, சூட்சும உடம்பு தெரியாது. இருக்கு, நம்ம நம்புறோம், உணர்ந்தது கிடையாது. ஆக மதி போல் உடம்பினை அந்த யோகா பிராணாயாம பண்ணி பண்ணி அந்த ஆக்ஞாவில இருந்து நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாசு அறநோக்கில் உன்னை விட்டு ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் எல்லாம் போயிடும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சிட்டு விதி போய் அகல விடும். உன்னை பிடிச்சுக்கிட்டு இருந்த விதி என்பது தானாக அகன்று விடும். நான் சொல்லல, அவை பிராட்டி சொல்றாங்க. சார் இதை விட யார் சார் பிராமிஸ் பண்ணாங்க? சரியா? அடுத்தது 10வது குறள். ஜீவன் சிவலிங்கமாக தெளிந்தவர்த்தம் பாவம் நசிக்கும் பரிந்து. அற்புதமான முத்தாய், கிரௌனிங் க்ளோரி, த கிரௌன் ஜுவல் இல்லையா? ஊனுடம்பே ஆலயமாம் உள்ளறியும் ஜீவனே சிவன் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அது வந்து பார்த்திருக்கேன் திருமந்திரம். அது போல அவை பிராட்டி சொல்றாங்க, ஜீவன் சிவலிங்கமாக உனக்குள்ள சிவன் இருக்காரு. ஆனா இப்ப ஜீவனா இருக்க. அந்த ஜீவன் என்பது சிவம் பிளஸ் மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம். ஜீவன் சிவலிங்கமாக தெளிந்தவர்த்தம். மேலே சொன்ன போல மதி போல் உடம்பினை மாசரனை வச்சுக்கிற கலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 மலமும் போயிடுச்சுன்னு தெளிந்து தெளிந்து தெளிவை அடைஞ்சிட்ட, ஞானத்தை அடைஞ்சிட்ட. அவர் தம் பாவம் நசிக்கும் பரிந்து. பரிந்துனா தானாக, நீ ஒண்ணும் முயற்சியா பண்ண வேண்டாம், தானாக நசித்து விடும். நசித்து விடும்னு இப்ப நீங்க ஒரு மணல்ல போய் தண்ணி ஊத்துறீங்கன்னு தண்ணி எங்க இருக்கு தெரியாது, ஊறி போயிடும். அது போல வெயில் நல்லா காயிருச்ச தண்ணிய ரோடு மேல ஊத்துறீங்கன்னு காணாம போயிடும். அது போல உனக்குள் ஞானாகினி வர வர உன்னுடைய ஜீவன் சிவலிங்கமாக சிவமாக சிவபிரகாசமாக இருக்கும் பொழுது நசிக்கும் பாவம் பரிந்து. நீ செஞ்ச கர்மவினை எல்லாம் தானே இருந்த சுவடு இல்லாமல் போய்விடும். அற்புதமான வார்த்தை, இருந்த சுவடே இல்லாமல் நீ சுயம் பிரகாச ஜோதியாக அற்புதமாக ஒளி வீசிக் கொண்டிருப்பாய். ஆக தன்பால் என்ற இந்த ஒரு அற்புதமான அங்கியில் பஞ்சு, அற்புதமான தாய்ப்பசு. எப்படிதான் அவை பிராட்டி கொடுத்தாங்க யோசிச்சுட்டு இருப்பேன். இதை விட ஒரு அழகான தலைப்பு கொடுக்க முடியுமா? என்ன அழகான அங்கியில் பஞ்சு. தீ எரியிற தீயில பஞ்சு போட்டீங்கன்னா பஞ்சு எங்க நினைக்கிறது மட்டும் காணாம போகும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதுதான் இந்த 10 குறள அவை பிராட்டி சொன்னாங்க. நான் ஒவ்வொரு முறையும் நோட்ஸ் அனுப்புறச்சு அட்லீஸ்ட் இந்த தன்பால்ல முதல்ல குரு வழி, அதுக்கு அடுத்து இது நீ பார்த்துருக்கிறது அங்கியில் பஞ்சு, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா அடுத்த ஜென்மம் இருக்காது, அடுத்த ஜென்மம் இருக்காது. ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அது ஒண்ணுதான் நம்ம உருப்படுற வழி. ஏன்னா தன்பால் எல்லாமே இனிமேல இவத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதுதான் இந்த தன்பால் அதிகாரத்தை பொருத்தப்பட்டுள்ள த எசன்ஸ். நம்ம முயற்சி பண்ணணும், எப்படி போகணும் தெரிஞ்செடுத்து, அந்த இடத்துக்கு போனா நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்செடுத்து
ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டாங்க. இனி நம்ம அடி எடுத்து வைத்து நம்முடைய பயணத்தை தடைபடாமல் தொடர்ந்து பயணித்து நம் லட்சியத்தை அடைய வேண்டும். அதற்கான வழியை காட்டுவது தான் இந்த தன்பால் என்ற 11 அதிகாரங்கள். இது 2வது அதிகாரம், அங்கியில் பஞ்சு. வாய்ப்புக்கு நன்றி. அழகா வாங்க, ஆனந்தமா இருக்கலாம், சாதிச்சு காட்டலாம். மனித பிறவின் லட்சியம் என்ன என்பதை உணர வேண்டும். இப்பிறவி போயிரு எப்பிறவி வாய்க்குமோ அறியன் என் கண்டான். தெரியல. நல்ல வீடு, நல்ல குடும்பம், 3 வேளை சாப்பாட்டுக்கு குறைச்சல் கிடையாது, நிம்மதியா பூஜை பண்றதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுத்திருக்கான். எத்தனை பேருக்கு இது அமையும்? எனக்கும் ஜெயஸ்ரீக்கும் இறைவனுடைய புண்ணியத்துல எல்லாமே அமைஞ்சிருக்கு. தினம் கையெழுத்து கும்பிடுறேன். நான் நன்றி சொல்லாத நிமிடங்களே கிடையாது. நல்ல காலார நடக்கிறதுக்கு இடம், வாயார சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தலை வச்சு தூங்குறதுக்கான ஏற்பாடு, போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ், எந்த விதமான குழப்பங்களும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான சூழல். இதை விட தவம் பண்றதுக்கு வேற என்ன சார் முட்டாக்கம் வேணும்? அற்புதமான ஒரு நிலை. இதை நானும் ஜெயஸ்ரீயை பயன்படுத்திக்கிறது அது இறைவன் அருள், இறைவனுடைய அருள். அதுக்கு நன்றி காட்டாத நேரமே கிடையாது. ஒரு நொடி கூட நன்றி காட்டாம இருக்க முடியும். சில நேரங்கள்ல பொண்ணு இப்படி இருக்கா, பேத்தி எப்படி இருக்கான்னு கேட்கறதே வலி வருது. ஆனா இறைவா, இதையும் நீதான் பார்த்துக்கணும். இது ஒரு அனுபவம். எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றுடைய பராபரன். அப்படியே போயிட்டு இருந்தோம்னு இறைவன் நம்மிடம் துணை இருப்பான் என்பது அவ்வை பிராட்டியின் வாக்கு. பயணித்து வைக்க நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இதெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ணிட்டே வாங்க. 10 commandments மாதிரி இது அவ்வை commandments. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. பயணிக்கலாம். ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா.